இன்றைக்கி நாம் பேசிக் சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் எப்படி செய்கிறதாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்துட்டு பேக்கிங் கிளாஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுதா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் அக்கா பேக்கிங் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் கூட கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு மேலேயும் நான் வந்துட்டு பேக்கிங் கிளாஸை கண்டினியூ பண்ணாமல் இருந்தேன்னா சத்தியமாக நீங்கள் கடுப்பாயிருவீன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சில பேர் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுற ரெசிபிஸ் வச்சே நீங்கள் பேக்கிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு தெரியும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேங்க. இது 1 கிலோ கேக் பண்ணுவோம்ல, அதுக்குள்ளே மெஷர்மெண்ட் தான். இந்த ஸ்பாஞ்ச் வந்து 1 கிலோ இருக்காது. 4 முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதோட கலர் சேஞ்ச் ஆகணும், அவ்வளோத்துக்கு நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்துட்டு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட கிளியர் ஆகும். அதுக்காக தான் இந்த ஸ்பாஞ்சில் நம்ம ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்து க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி எடுக்கும்போது 1 kg அபோவ் அந்த அளவுக்கு வெயிட் வந்துடும். பட் ஸ்பாஞ்சோட வெயிட் வந்துட்டு 1 kg கிடையாது. சரியா? அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, அதனால தான் அதை வந்துட்டு தெளிவுபடுத்திக்கிட்டேன். இப்போ பாருங்கள், முட்டையோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நான் சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்பஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக மாய்ஸ்ட்டாக கிடைக்கும். நிறைய கமெண்ட்ஸ் வருது, எங்களோட சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் மட்டும் ரொம்ப ஹார்டாக இருக்குது ஏன் அப்படின்ட்டு. அதனால தான் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா முட்டையை பீட் பண்ண அப்புறம் இது கூட சீனி சேர்க்கேன். நான் வந்துட்டு 1 கப் சீனி சேர்த்தேன். இதில் வந்துட்டு 3/4 கப் தான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கப் பவுடர் பண்ண சீனி சேர்த்தேன். அதை வந்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நம்ம நார்மலாக வெனிலா ஸ்பஞ்சுக்கு வந்துட்டு 3/4 கப்பு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மெஷர்மெண்ட்டில் தான் சேர்த்தேன். நம்ம வெனிலா ஸ்பஞ்சில் கோகோ பவுட்ரு சேர்க்க மாட்டோம் பார்த்தீங்களா? இதில் கோகோ பவுட்ரு சேர்க்கனால ஒரு லைட்டாக ஒரு கசப்பு வந்துடும். அதனால தான் நம்ம 1 கப் அளவு சீனி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த எறும்பு பற்றியெல்லாம் இப்போவே வந்து தொல்லை பண்ணதுக்கு வர ஆரம்பிச்சிட்டு, சரி, ஓகே, பரவாயில்ல. இந்த ஸ்பாஞ்ச் வந்துட்டு நாங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு தான் செய்கிறேன். நம்ம வெளியெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கேக்குக்கான ஸ்பஞ்சு செய்தேன்னா உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க முடியாது. கட் பண்ணி காமிக்கலைன்னா அந்த கேக் ஃபுல்லாகவே செஞ்சே வேஸ்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா அது எப்படி இருக்குன்னு அதோட டெக்ஸ்சர் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும் பார்த்துக்கோங்க. அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்னுமே இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா பீட் பண்ணணும். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் கேக் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கல் மாதிரியெல்லாம் ஆகலை, அது மாதிரியா பிரச்சனைகள் வரும். இது வந்துட்டு பேக்கிங் பவுடர் சேர்த்து செய்யக்கூடிய கேக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு கேக் ஜெல்லில் எப்படி சாக்லேட் கேக் செய்யுதுன்னுட்டு ஷேர் பண்ணுறேன். இதே மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கரெக்டாக செய்தால் போதும், உங்களுக்கு சாக்லேட் கேக் வந்து பெர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஃபைனல் அவுட்புட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சீனியை பற்றியெல்லாம் இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்தால் போதும். இனிமேல் நம்ம வந்துட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு பீட்டர் தேவைப்படாது. முட்டையும் சீனியும் பீட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு பீட்டர் தேவைப்படும். இனிமேல் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மைதா, பேக்கிங் பவுடர், கோகோ பவுடர் எல்லாமே வந்துட்டு அரிச்சு எடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு அரிப்பு எடுத்திருக்கேன்னா இதில் வந்துட்டு 3/4 கப் அளவு மைதா சேர்த்துருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு இதை கிராம் மெஷர்மெண்ட்டில் கேட்குறீங்க. சத்தியமாக எனக்கு கிராமில் தெரியாது. அதனால் கப் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கோகோ பவுடர் வந்துட்டு 1/4 கப் எடுத்துக்கணும். அப்போ கரெக்டாக நம்மளுக்கு 1 கப் ஆகிட்டு பார்த்தீங்களா? இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இப்போ நான் வந்துட்டு நல்லா ப்ரொஃபஷ்னலாக நம்ம இந்த பேக்கிங் படிச்சிருந்தோன்னா கிராம் வைஸ்லேயே நம்ம சொல்லிடலாம். நான் மேக்ஸிமம் இதை கப் மெஷர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு அதனால் கரெக்டாக தெரியலை. இப்போ நம்ம வெனிலா ஸ்பஞ்ச் செய்யணும்னா 1 கப் மைதா எடுத்துக்கிடுவோமா? இதில் வந்துட்டு நம்ம கோகோ பவுட்ரு சேர்க்கணும். அதனால தான் 3/4 கப் மைதாவும் 1/4 கப் கோகோ பவுடரும் எடுத்தோன்னா நம்மளுக்கு 1 கப் அளவுக்கு வந்துடும். அதனால் அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கிடணும். அரிச்சு எடுத்தோன்னா தான் அந்த கோகோ பவுடரில் இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாமே போகும். இனிமேல் இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மைதா, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் எல்லாமே சேர்ந்து ஒரே போல் மிக்ஸ் ஆகி வரணுமா, அதுக்கு மட்டும் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய கப்பு பார்த்தீங்கன்னா 250 ml கப்பாகும். இதுவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, அதனால தான் அதை கிளியர் பண்ணிக்கிட்டேன். இந்த கேக் வந்துட்டு செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு 2-3 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெர்ஃபெக்டாகவே வந்துடும். பட் நீங்கள் எக்ஸாக்டாக இதே மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக வரும். இனிமேல் இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முட்டை கூடலாம் சேர்த்துக்கணும். ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம எவ்வளோ முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம ஃபைனலாக மாவு சேர்த்து முடித்த பிறகுமே இருக்கணும். அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி போயிடக்கூடாது. நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே அளவுக்கு லாஸ்ட்லேயும் நம்மளுக்கு மாவு இருந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்துட்டு கண்டிப்பாக சாஃப்டாக வரும். இதை வந்துட்டு நான் ஒரு 3 பேட்சாட்டு பிரித்து மாவை சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி 3 பேட்சாக பிரித்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்.
நம்ம வந்துட்டு பீட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா ஏதாவது வச்சு மிக்ஸ் பண்ணுறது தான் நல்லது. நம்ம இதை சலிச்சுட்டு சேர்க்கனால மாவு வந்துட்டு ஓரளவுக்கு ஈஸியாகவே மிக்ஸ் ஆகிரும். அதில் கட்டி எதுவுமே இருக்காது பார்த்தீங்களா, அதனால் ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும். இதை வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சில நேரம் உங்களுக்கே டவுட் ஆகும், இதில் வந்துட்டு இவங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, சின்ன சின்ன டவுட்ஸ் கூட வரும். நம்ம புதுசாக தெரியாத ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு டவுட் வரும். அதனால தான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது நான் ரிப்ளை பண்ணுவேன். சரியா? எனக்கு ஃபுல்லாக பேக்கிங் ஒர்க்ஸ் இருக்கிறனால கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே டைம் இல்லை. அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம ஃபைனலாக மாவு சேர்த்துட்டு இது கூடால வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்கும்போது நம்ம கேக் வந்துட்டு இன்னுமே மாய்ஸ்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஃபைனலாக மாவு சேர்த்தப்பறம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம பால் சேர்த்துக்கிட்டோன்னா அது வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லூஸ் ஆகுமா, அப்போ நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே அந்த பால் எதுவுமே சேர்க்காம அந்த திக் கன்சிஸ்டன்சியில் வச்சே மிக்ஸ் பண்ணும்போது சில நேரம் நம்ம வந்துட்டு நம்மளே அறியாமையே ஓவர் மிக்ஸ் பண்ணிடுவோம். கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அது ஓவர் மிக்ஸ் ஆகிரும். அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அதனால் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம பால் ஊற்றின அப்புறம் அது வந்துட்டு அடியில் போயிடும். அதை மட்டும் கவனமாக நம்ம கீழே வரைக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம மேலே மட்டும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த பால் வந்து அடியிலே இருந்துடும். நம்ம அப்புறம் டின்னுக்கு பேட்டரை ஊற்றுவோம்லாம் மாற்றும் போது தான் நம்ம பார்க்கவே செய்வோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஃபைனலாக இதில் வந்துட்டு ஆயில் சேர்க்கேன். அதை எந்த சைடு வச்சு சேர்த்தேன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் மாற்றி மாற்றி வச்சுட்ருக்கேன். சரி, ஓகே, இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் அப்படியே சேர்த்தாச்சு. ஏன்னா இதில் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்க்கும் போதே மிக்ஸ் பண்ணிகிட்டே சேருங்க. நம்ம ஆயிலும் பால் மாதிரி தான் அப்படியே கீழே போய் செட்டில் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மொத்தமாக எடுத்து மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருக்கும்போதே அதை வந்துட்டு கீழே போய் தங்க விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போனா ரொம்ப கீழே போய் செட்டில் ஆகாது. இதுக்கு கூடால வந்துட்டு நம்ம வந்து இனிமேல் எந்த இன்க்ரீடியன்ஸோ பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம பால் சேர்த்துருக்கனாலேயே இந்த கேக் பார்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்டாக வரும். இனிமேல் வந்துட்டு இதுக்கு கூடால உங்களுக்கு ஒரு வேளை முட்டை ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிச்சான ஃப்ளேவர்லேயே இருக்குது. அதனால் நான் வந்து வெனிலா எசன்ஸ் மேக்ஸிமம் சேர்க்க மாட்டேன். இதுவும் அதில் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக தான் செய்கிறனால வெனிலா எசன்ஸ் சேர்க்கவே இல்லை. அதில் வந்துட்டு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்கலை. வெளியே கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவேன். ஒருவேளை அவங்களுக்கு முட்டை ஸ்மெல் தெரிஞ்சிடக்கூடாதுல. நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இதை இனிமேல் வந்துட்டு நம்ம டின்னுக்கு மாற்றிடலாம். நீங்கள் வந்துட்டு இப்போவே இந்த டைமில் வந்துட்டு ஓடிஜியாக இருந்தாலும் சரி, ஓவனாக இருந்தாலும் சரி வந்துட்டு ப்ரீஹீட் போட்டுருங்க. மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடியே போட்டுருங்க. நம்ம ஒரு 10 நிமிஷமாவது ப்ரீஹீட் போடணும்ல. இந்த டின் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு டின்னு தான். நம்ம 1 kg கேக் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம 4 முட்டை 1 கப் மைதா இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் எடுத்தோன்னா அந்த கேக் டின்னுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு மாவு நம்ம கரெக்டாக வரும். இந்த கேக் ரெடியாகி வரும்போது மேலே வரையுமே கேக் வந்துடும். கேக் பார்க்குறதுக்கே நல்லா ஹைட்டாக நல்லா சூப்பராக கிடைக்கும். இதை வந்துட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் அந்த டின்லேயே அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒயர் ரேக்கில் மாற்றி வச்சிடலாம். எவ்வளோத்துக்கு ஹைட் வந்திருக்கு பாருங்கள். நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் கரெக்டாக சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக மாய்ஸ்டாக ஹைட்டுமே சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு முந்தின நாள் நைட்டே ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம கேக் ரெடி பண்ணணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கரெக்டாக அந்த கேக்கோட டெக்ஸ்சர் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்த நாள் நம்ம சும்மா பிளெயினாக சாப்பிட்றதுக்கு கூட அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமான்ட்டு. அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். கேக் ஜெல் எதுவுமே சேர்க்கல, நம்ம பேக்கிங் பவுடர் மெத்தடு தான். ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா டெக்ஸ்சர். இதை பிச்சு பார்த்தோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதோட வெயிட்டில் இருந்து அதோட டெக்ஸ்சர்லேருந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக வரும். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம ஒரு கேக் வந்துட்டு கரெக்டாக செஞ்சுருக்கோன்னா அதை எப்படி நம்ம அழுத்திட்டு விட்டாலுமே அது அதே ஷேப்புக்கு திருப்பி போயிடும். பார்த்தீங்களா, கரெக்டாக போயிருதா. இது பெர்ஃபெக்டாக இந்த கேக் வந்துட்டு குக் ஆகியிருக்கு. அதோட டெக்ஸ்சருமே பெர்ஃபெக்டாக இருக்குது. பேசிக்காக நம்ம ஒரு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த 2 ஸ்பஞ்ச் வெனிலா ஸ்பஞ்சுக்கும் சாக்லேட் ஸ்பஞ்ச் ரெசிபியும் மட்டும் தெரிஞ்சாலே போதும். நம்ம ஹோம் பேக்கிங் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது தானே பேசிக்காக நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் க்ரீம் பீட் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் கிளியராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராகவே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னுமே உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாகவே ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த வீடியோ ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.